ஆன்மீகவாதிகளை போய் சந்திக்கிறார். ம். இதுக்குன்னே கிட்டத்தட்ட 1 வருஷமா சுத்துறாரு. அவருக்கு நிறைய இடத்துல அதுக்கான விடைகள் கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட 2 இடத்துல மட்டும் விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல இது ஒரு அம்மனு, ஒரு சக்தி, ஒரு பெண் தெய்வம், ஓகே. உங்ககிட்ட ஏதோ சொல்ல வராங்க, நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு சில ஜோதிடர்கள் ஆன்மீகவாதி சொல்லியிருக்காங்க. ஓகே. இவருக்கு அப்பயும் குழப்பம். ஏங்க நான் எப்படிங்க ஒரு கோயில் கட்டுற விஷயத்தெல்லாம் செய்ய முடியும்? அது வந்து சாத்தியப்படாத விஷயமாச்சு. ம். இது நல்லாவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ண நினைச்சிருக்காரு. ஓகே. அவாய்ட் பண்ண முன்னாடி இவருக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துருச்சு. நிறைய விஷயங்கள். ம். இவர் தொழில் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் பெரிய அடி. ஓகே. மனுஷன் நொடிஞ்சு போயிட்டு இருக்காரு. நீ என் பேச்சை கேட்கறதில்ல, நான் எதுக்காக இவ்வளோ வருஷமா காத்து நிற்கு உனக்கு கட்ட சொல்கிறேன், நீ இது மாதிரி இதை அவாய்ட் பண்ணி போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லி அவர் மனசு தேத்திருக்காரு. சரி பரவாயில்லம்மா கட்டுறேன் ஓகே. அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ம். அதுக்காக பிரத்யேகமான பிரம்மாண்டமான முறையில் அந்த அம்மா இருக்காங்க, காளி அம்மா, வனக்காளி கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாரு. ஓகே. ஒரு உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். இப்போ அந்த அம்மா ஆனந்தமாக அங்கே இருக்காங்க. ம். இடையில என்ன நடக்குதுன்னா, இதை கேள்விப்பட்டு நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க போகிறாங்க. அவங்களுக்கு கேட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்குது, இயல்பாக நடக்க ஆரம்பிக்குது, ஓகே. வேண்டுதல் நடக்க ஆரம்பிக்குது. ம். கொஞ்சம் அப்படி இப்படி எண்ணம் இருக்கிறவங்க ஏதாவது வரவங்களுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணிடுது.